இதுவரைக்கும் தாவேகா சார்பிலையோ பாதிக்கப்பட்ட கட்சி தாவேகா தானே இந்த கரூர் ட்ராஜடியில், அவங்க யாராவது இதுக்கு பின்னால் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அவர் தான் ரவுடிகள் கூலிகள் விட்டு கலவரத்தை உண்டாக்குனாருன்னு இது வரைக்கும் தாவேகா கட்சியோ அதன் தலைவரோ நிர்வாகியோ யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க சொன்னதெல்லாம் என்ன, காவல்துறை சரியான இடத்த எங்களுக்கு கொடுக்கல, காவல் போதுமான அளவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் போடலன்னு தான் சொன்னார். இப்போ திமுக மேலே அவங்களே குறை சொல்ல, குற்றமே சொல்ல. ஏன் செந்தில் பாலாஜி வந்து 1 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார், வீடியோலாம் பண்ணி, இதுக்காக தான் செருப்பு வீசுந்து வந்து அவர் கவனத்தை ஈர்க்க. ஏன் ஒருத்தன் வந்து மூச்சு போய் கிடக்கிறான் அப்படின்னா முதலுதவி கொடுக்கறதுக்கு சுற்றி இருக்கிற ஆளுங்களை தான் தள்ளி விட்டு காற்ற விடுப்பா மேலே இட்டுன்னு போகலாம், இல்லை ஏதாவது ஆம்புலன்ஸுக்கு அவரை தூக்கின்னு போவானே தவிர விஜய் என்ன முதலுதவி கொடுப்பாரா? செருப்பு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் சட்டசபையில் சிவசங்கர்னு ஒரு அமைச்சர். தேங்காயை வீசினாங்களாம், அந்த பாட்டிலை வீசுனதில் செந்தில் பாலாஜி படம் இருந்ததுன்னு சொல்கிறாங்களா அவங்க இந்த பாட்டில்களில். அதனால் வந்துங்க இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. தாவேகாவோ வேறு எந்த எதிர்கட்சியுமே இது வரைக்கும் அதிமுக கூட இதில் திமுக தான் இந்த நெரிசலுக்கு காரணம், இதில் கலவரத்தை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. யாராவது சொல்லியிருக்காங்களா?